களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி. கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள வள்ளுவ நாட்டில் புகழ்பெற்ற நிலா நதிக்கரையில் ஷொரனூரில் இருந்து 5 கிலோமீட்டர் கிழக்காகவும் கவளப்பாறை சந்திப்பிலிருந்து 2 கிலோமீட்டர் தெற்காகவும் அமைந்துள்ள திராங்காலி பகுதியில் திகழும் புண்ணிய புராதனமும் மிக பெரும் பிரசித்தி பெற்றதுமான திருத்தலந்தான் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயில். பாலக்காடு குளப்புள்ளி நெடுஞ்சாலையில் கூனத்தரை சந்திப்பிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் பயணித்தும் இத்தலத்தை அடையலாம். மனித வாழ்வில் தோன்றும் அனைத்து துயர துன்பங்களையும் சத்ரு தோஷங்களையும் நீக்கி ஐஸ்வர்யம் நிரம்பிய வள சம்பத்துகள் அருள் புரிவதற்காக பரமசிவ பார்வதிகளின் திவ்ய நந்தனரான ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமிகள் கையில் குறுவடி மற்றும் சிலம்பை தாங்கிய நடன வடிவத்தில் தர்ம ரட்சகனான சாக்ஷாத் ஸ்ரீராமதேவனுடன் ஒரே ஸ்ரீகோயிலில் குடிகொண்டிருப்பது வள்ளுவ நாட்டில் காணப்படும் ஏகைகமான புண்ணிய புராதன திருக்கோயில் என்பதையே இந்த தலம் மேலும் சிறப்பிக்கிறது. ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தனம் ஸ்ரீராமதேவரும் தவிர கணபதி, சுப்பிரமணியன், சாஸ்தாவு, ஹனுமான், குருவாயூரப்பன், குருக்கள், சேக்குடி, மஞ்சேரி குருக்கள், பத்ரகாளி பாவத்தில் குடிகொள்கிற மீன்குளத்தி பகவதி, கண்டத்து நாயர், நாகராஜாவும் நாகயக்ஷியும் அடங்கிய நாகத்தரை, பிரம்மரக்ஷஸ் ஆகிய துஷ்ட நிவாரணமும் ஐஸ்வர்யபுரியும் பல உபதேவதைகளின் பிரதிஷ்டைகளும் இருப்பது களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலுக்கு மட்டுமே உரிய சிறப்பாகும். தமிழ் கிராமங்களில் வழிபடும் தெய்வமாகவும் சாக்ஷாத் பழனி ஆண்டவன் சுப்பிரமணிய சுவாமியின் படைத்தலைவராகவும் சத்ரு சம்ஹாரகராகவும் சர்வதோஷ நிவாரணராகவும் பக்த வல்சலராகவும் விளங்கும் கருப்பு சுவாமிகள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மற்றொரு முக்கிய தெய்வமாகும். திராங்காலி கிராமத்தில் பாரதப்புழையின் கரையில் அமைந்துள்ள பள்ளம்பட்டி தரவாட்டில் உள்ள இந்த திருக்கோயில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு அரியல்லி ஸ்ரீ வேலாயுதன் பூஜாரிகள் தவம் செய்து காட்சிப்படுத்திய ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமிகளை பிரதிஷ்டை செய்து நித்தியோபாசனைகள் செய்யப்படும் தலமாகும். ஸ்ரீ வேலாயுதன் பூஜாரிகளின் மற்றும் அவரது துணைவியார் லக்ஷ்மி அம்மாவின் சமாதிகளையும் இங்கு காணலாம். 150 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெறும் நித்தியோபாசனையின் புனிதத்தை காத்து அதே மரபு முறைகளில் பராமரித்து பக்தர்களின் துன்பங்களையும் தீர்த்து வருபவர் பள்ளம்பட்டி தரவாட்டின் தற்போதைய அவகாசியும் மடாதிபதியுமான ஸ்ரீ வினோத் சுவாமிகள் ஆவார். இங்கு வரும் ஒவ்வொருவரின் துயரங்களையும் பிரச்சனைகளையும் முழுமையாக கேட்டு சீர்திருந்த பாதையாக ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமிகளின் கற்பனைகளை ராசிப்பலகை மூலம் தெளிவாக வெளிப்படுத்தி சொல்லும் வள்ளுவ நாட்டில் காணப்படும் புண்ணிய பழமையான கோயில்களில் ஒன்றாகும் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயில். தோஷ நிவாரணத்திற்கும் ஐஸ்வர்ய லாபத்திற்கும் ஸ்ரீ விஷ்ணுமாயா கற்பனைகளை ராசிப்பலகையின் மூலம் அறிந்து சர்வதோஷ நிவாரணம் பெறுவதற்காக ஜாதி மத பேதமின்றி ஏராளமானோர் இங்கு வருகை தருகின்றனர். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை இத்தலத்திற்கு வரலாம். மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமியின் நடன வடிவ தரிசனமும் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலில் நடைபெற்று வருகின்றது. சர்வதோஷமுக்தையும் சத்ரு சம்ஹாரகரும் பக்தஜன ரட்சகரும் க்ஷிப்ரபிரசாதியுமாகிய சாக்ஷாத் கல்லடிக்கோடு கரிநீலி அம்மையை வன்யதா பாவத்தை உடைய உக்ரமூர்த்தியாக கொண்டு காவு பிரதிஷ்டையாக களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலில் மற்றொரு உபதேவதையாக ஆராதித்து வருகின்றனர். மாதத்திற்கு ஒரு முறை குருதியை தொடங்கிய பல வழிபாடுகளும் பிற பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் இங்கு கல்லடிக்கோடு கரிநீலி அம்மைக்காக மரபு முறையில் நடத்தப்படுகின்றன. அதனால் சத்ருதோஷ நிவாரணம், காரிய தடை அகற்றல், உத்திஷ்ட காரிய சித்தி, ஐஸ்வர்ய லாபம் ஆகியவற்றுக்காக உறுதியான நம்பிக்கையுடன் கேரளத்தில் பல பகுதிகளிலிருந்தும் அயல் மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்தும் மேலும் பல தூர இடங்களிலிருந்தும் ஜாதி மத வேறுபாடின்றி ஏராளமான பக்தர்கள் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலுக்கு தொடர்ந்து வருகை தருகின்றனர். குருதி, முட்டிரக்கல், பறை, தட்டு, சூக்த சாக்தேய புஷ்பாஞ்சலிகள் போன்ற வழிபாடுகளுடன்
வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்குவதற்காக காரிய தடச நிவாரண பூஜையும், அனைத்து விதமான ஐஸ்வர்ய வளர்ச்சிக்காக சர்வ ஐஸ்வர்ய மகாசக்தி குருதி பூஜையும் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலில் நடைபெற்று வருகின்றது. இங்குள்ள முட்டிரக்கல் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது சர்வதோஷ நிவாரணத்திற்கும் பரிகார பலம் அளிப்பதாகும். விஷ்ணுமாயா திருநடையில் பலமுறை தேங்காய் உடைத்து அனைத்து துஷ்ட தோஷங்களையும் ஆவாகனம் செய்து செய்யப்படும் இந்த முட்டிருக்கலுக்காக ஏராளமான பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து செல்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் அத்தம் நட்சத்திரத்தில் நடைபெறும் பிரதிஷ்டை தின திருவிழாவும், மாசி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் நடைபெறும் திருவிழாவும் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலின் முக்கியமான உற்சவங்களாகும். திருவிழாவின் தொடர்பாக சுவாமியின் ரூபக்கள தரிசனமும் இங்கு நடைபெறும். ரூபக்கள தரிசனம் மிக புண்ணியமும் அனைத்து தோஷங்களையும் நீக்குகின்ற சக்தியும் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரூபக்கள தரிசனத்துடன் நடைபெறும் ஸ்ரீ விஷ்ணுமாயாவின் நடன வடிவ தரிசன புண்ணியத்திற்காகவும் அதனுடன் பிரசாதமாக வழங்கப்படும் ரூபக்களத்தில் பயன்படுத்தப்பட்ட பஞ்சவர்ண பொடிகள் தோஷ நிவாரணத்திற்கும் ஐஸ்வர்ய லாபத்திற்கும் வீட்டில் வைத்து பாதுகாக்கும் நோக்கத்திற்காகவும் ஏராளமான பக்தர் இங்கு வருகை தருகின்றனர். கும்பபரணி நாளில் நடைபெறும் திருவிழா ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமிகளின், ஸ்ரீராம சுவாமிகளின், சுப்பிரமணிய சுவாமியின் முதலான தெய்வங்களின் பெருமளவு அனுகிரகத்துடன் நிலா நதியில் நடைபெறும் ஆராட்டுடன் நிறைவடைகிறது. இந்த திருவிழாவுக்கும் சுவாமியுடன் சேர்ந்து ஆராட்டில் மூழ்கி புண்ணியம் பெறவும், சர்வதோஷ நிவாரணம் மற்றும் ஐஸ்வர்யம் அடைவதற்காகவும் ஜாதி மத வேறுபாடின்றி ஏராளமான பக்தர்கள் அன்று இந்த திருத்தலத்திற்கு வருகை தருகின்றனர். களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமி கோயிலுக்கு வந்து தங்களை துன்புறுத்தும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் தெரிவித்து அங்கே சுவாமி அருளால் கூறப்படும் பூஜா முறைகளையும் கர்மங்களையும் செய்து அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் செல்வ வளர்ச்சியும் தொழில் முன்னேற்றமும் சந்தான லாபமும் உத்திஷ்ட காரிய சித்தியும் பெற்றவர்களின் அனுபவங்கள் எண்ணற்றவை. தன்னை நோக்கி வருகின்ற பக்தர்களின் துயரங்களை உணர்ந்து அவர்கள் மனவேதனைகளை நீக்கி ஸ்ரீ விஷ்ணுமாயாவின் அருளால் சர்வ ஐஸ்வர்யம், சம்பத் சமர்த்தி ஆகிய அனைத்தையும் அருளி அருள் புரிந்து காத்து பாத்திரப்படுத்தி வருபவர் நடன வடிவத்தில் அருள் பாலிக்கும் சாக்ஷாத் களரிக்கல் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமிகள்.